வணக்கம். இன்றைய நாளுக்கான கடைசி வீடியோ இது. நான் இன்னைக்கு ஒருத்தரை மீட் பண்ணேன், ஒரு ஆட்டோ டிரைவர். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். அவர், சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஆயிடுச்சு சார், குழந்தைங்க இருக்காங்க சார்ன்னு சொன்னார். படிக்கிறாங்க, இல்லை சார் இப்போ தான் எல்கேஜி போயிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்ன முதல் வார்த்தை என்ன, தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுங்கன்னு சொன்னேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் சார் இன்றைக்கி தனியார் பள்ளிக்கூடங்கள் பல கோடிகள் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க போகிற ஒரு காரம் பார்த்தீங்கன்னா பென்ஸு, ஆடின்னு, இதெல்லாம் யார் பணம்? உங்கள் பணம், என் பணம். நம்ம உடனே கேள்வி கேட்போம், அரசியல்வாதி சேர்த்தாங்களா இல்லை நீ சேர்த்தியா? இந்த விதண்டாவதெல்லாம் பேசாதீங்க. ஒரு ஸ்கூல்லையும் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் வாங்குறான் சார். உங்கள் குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுன்னு வச்சுங்க, 10 வருஷம் ப்ரைவேட்டில் படிக்க வச்சேன். நான் 10வது வரைக்கும் 10 லட்ச ரூபாய் கட்டியிருப்பேன். அந்த 10 லட்ச ரூபாவை காம்பவுண்டிங்கில் போட்டு வச்சிருந்தேன்னா அது 15 லட்சமாவோ 20 லட்சமாவோ 25 லட்சமாவோ உயர்ந்திருக்கும். அந்த குழந்தை 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தாலே ஒரு தொழில் தொடங்கத்துக்கோ இல்லை மேலே வளர்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். அரசாங்க பள்ளி ஒன்றும் குறைஞ்சது கிடையாதுங்க. அரசாங்க பள்ளி என்ன தராங்க? புத்தகம், புக்ஸ் தராங்க, பேகு தராங்க, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தராங்க, சைக்கிள் தராங்க, லேப்டாப் தராங்க. நீ படித்து முடிச்சுனா அரசாங்க பணியில் முதலுரிமை தராங்க. இல்லை அரசாங்க கல்லூரிகள் இருக்குல்ல, ஸ்டேட் லெவலில் இருக்க டாப் காலேஜஸ், அதில் முதலிடம் தராங்க அரசாங்க பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு. தயவு செஞ்சு ஒரு மாயையில் சிக்கிக்கிட்டு ஏதோ பணம் கட்டுற ஸ்கூலில் படித்தா தான் குழந்தை படிக்கும்னு நினச்சி போய் ஏமாறாதீங்க. நானுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இன்றைக்கி நான் ஒரு நிறுவனத்தோட தலைவனாக இருக்கிறேன். ஐ எம் CEO ஆஃப் த கம்பெனி. அரசாங்க பள்ளிக்கூடம் என்றைக்குமே குறைஞ்சி போயிடாது. நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்பீங்க, சார் உங்கள் பசங்க படிக்கிறாங்களான்னு. எல்லாரும் வெதண்டாவாதம் பேசுதுன்னு கேட்பாங்க. சார் என் பசங்க ப்ரைவேட் தான் படிக்கிறாங்க சார். சார் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் தான் முட்டாள்தனமாக பண்ணிட்டேன், நீங்கள் ஏன் முட்டாள்தனம் பண்ணுறீங்க? இன்னொரு பக்கம் டீசெண்டாக சொல்ல போனால், சார் அதாவது ஒரு அஃபோர்டபுள் இருக்குது சார், நான் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறேன் சார், மாதம் 50,000 80,000 சம்பாதிக்கிறேன், மனைவி வேறு சம்பாதிக்கிறாங்கன்னா பரவாயில்ல போய் கட்டுங்க, வேணான்னு சொல்லலை. சார் நீங்களே ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கீங்க, இல்லை ஒரு டிரைவராக இருக்கீங்க, ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்க, 40 சம்பாதிக்க, தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க சார். கடன்காரனும் ஆகாதீங்க, மாயையில் சிக்கிக்காதீங்க. அதாவது நீங்கள் நான் ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் ஒரு நிறுவனத்தோட மேனேஜராக இருக்கார். அவர் அதாவது இந்த ஓகஃபெல்லான்னு சொல்லக்கூடிய அது மாதிரி ஒர்க் ஸ்பேஸை ரெண்ட் அவுட் பண்ணக்கூடிய மேனேஜராக இருக்கார். அவரோட சம்பளம் ஒரு 80,000 ரூபாய் இருக்கும். அவரை கேட்டேன், சார் உங்கள் பசங்க எங்கே படிக்கிறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு. என்ன சார் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டார். கேள்வி, சார் ஏன் சார் படிக்கக்கூடாது? எல்லாம் ஃப்ரீ, புக்கு ஃப்ரீ, ஃபீஸ் கிடையாது, லேப்டாப்பு, சைக்கிளு, பேகு, இது எல்லாமே கொடுத்து முதலுரிமை தரா என்ன சார் இப்போ உடனே கேட்டாங்க. ஆச்சரியப்பட்டேன் அவரை பார்த்துட்டு. 80,000 சம்பாதிக்க முடிவு எடுத்திருக்கான் அந்த பாருங்க, எவ்வளோ தெளிவாக. சார் 10 வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சார், ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை இருக்குது, 20 லட்ச ரூபா சேர்த்துருவோம் சார் அந்த குழந்தைங்களை. நான் சொத்து சேர்த்து பண்ணுறான். இதை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர், ஒரு மலையாளி அவர் ஆக்சுவலாக. சார் நான் கேட்டேன், சார் தமிழ் படிக்கணும் சார், நான் தமிழ்நாடு தான் இருக்கேன், தமிழ்நாடு சம்பாதிக்கிறேன், தமிழ் படித்தா நான் தப்புன்னு கேட்குறாரு. ஸோ அரசு பள்ளின்றது நம்ம எல்லாருக்காகவும் செய்யப்பட்ட ஒரு பெனிஃபிட். தயவு செஞ்சு ப்ரைவேட்டில் போய் மாட்டிக்காதீங்க. இது என்னோட